வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று நம்முடன் ஒரு சிறப்பு விருந்தினர். ஏன் சிறப்பு விருந்தினர்னா, நம்மளோட சேனல்ல முதல் முறையா நம்ம கூட இணைந்திருக்காரு. நெறைய பேசுறதுக்கு, நெறைய பேட்டிகள் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வெல்கம் வணக்கம். இடமலம் சேனலுக்கு. நன்றி. ஸோ உங்க சேனல் உடைய வாசகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டா இருந்தா கூட, நீங்க சொல்றீங்க நெறைய ஜேர்னலிஸ்ட்டே குழம்பி போயிட்டாங்க. ஆமா. உங்ககிட்ட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்களுக்கும் சேர்த்து மக்களோட பார்வையிலிருந்து கேட்கிறேன். வரக்கூடிய மாதங்கள் பார்த்தீங்கன்னா, செய்திகள் அதிகமா வரப்போகுது. இது ஆமா. மாரி நெறைய பேர் பேச போறாங்க. ஸோ இந்த வெள்ளையார்க்கம் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாரி யாராவது நல்லா பேச தெரிஞ்சா, அவங்களோட மொழி நடையிலே நெறைய விஷயங்கள் சொல்லப்படும்னா, ஒரு பார்த்துட்டு இருக்க மக்கள் எது உண்மை, எது உருட்டுன்னு எப்படி இத தேடி பார்த்து புரிஞ்சுக்கிறது? இந்த இஷ்யூ மட்டும் இல்ல. நான் ஜெனரலா கேட்கிறேன் நான். பொதுவாவே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு இருக்காரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சது. சரி. அதிமுக, பாஜக கூட்டணி ஏன் பிரிஞ்சதுன்றதுக்கு பல காரணம் இருக்கு. ம், ம். அந்த கூட்டணியை பலகீனமாக்கணுன்ற ஒர்க்க டிஎம்கேலேருந்து எல்லாம் பண்ணாங்க. அது அவர்களுக்கு நியாயமான விஷயம் தான். ஏன்னா அவங்க வேலை அதானே. பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அண்ணாமலை உள்ளிட்டோர் அதுக்கு இரையானாங்க. ம், ம், ம். இரையானப்போ அவர்கள் மூலியமாக ஜெயலலிதா பற்றி கேவலமாக பேசுறது, அண்ணாவை பற்றி பேசுறது இதெல்லாம் பண்ணும்பொழுது இவர்கள் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க மேலே. ஏங்க அவரை கொஞ்சம் அடக்கி வைங்க. கட்டுப்பட அவங்க யாரும் மாட்டேங்கிறாரு. கேட்குற மாதிரி இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அண்ணாமலைக்கு ஏதோ பெரிய சாதனை பண்ண போகிறாரு ம். அப்படின்னு. இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு இல்லாத வேலைலாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணி முறியுது. கூட்டணி முறிந்த பிறகும் 2024 தேர்தலில் இவர் டிக்ளேர் பண்ணி நான் பிஜேபி கூட போலன்னு நிற்கிறாரு. ம், ம். திருமாவளவன் போன்றவர்கள் நீங்கள் தனியாக நிற்கணுன்றாங்க. அப்போ தனியாக நின்னப்போ ஆதரவுனா ஆதரவு எதுவும் தெரியல. ம். அப்போ அவர் தனித்து விடப்படுறாரு. பாமகவை திட்டமிட்டு இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அண்ணாமலை மூலியமாக பாஜக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க. அது கொண்டு வரும் பொழுது என்னென்ன ஒர்க்கு நடந்தோன்னு அப்போல்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கி அது ராமதாஸ் உறுதிப்படுத்துறாரு. இது ஒன்று. ரெண்டாவது, அன்னைக்கு என்ன பிரச்சாரம் போச்சுன்னா, நீங்கள் சொன்னீங்களே வெள்ளையாருக்கா போய் சொல்ல மாட்டாங்க. ஆமா. பாஜக தான் 2வது பெரிய சக்தி, 6 எம்பி தொகுதிகள் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாங்க. அதுக்கப்புறம் இல்ல கொஞ்ச நாள் பசுமையா ஞாபகம் இருக்கு எனக்கு. அது கொஞ்ச நாள் பொறுத்து அப்படியே மாற்றிக்கிச்சு அதே ஊடகங்கள். இல்லை டிஎம்கே 39 வந்துடும் அப்படின்னு. ஏன் இது சொல்லப்பட்டதுன்னா, இந்த கூட்டணி பலம்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணாங்க. அது என்ன ஆகும்னா, ஒரு 20% பீப்புள் அந்த சூழ்நிலையை தீர்மானித்து தான் வாக்களிப்பாங்க. ம். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இது மைண்ட அஃபெக்ட் பண்ணும் அது. அந்த ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருக்குது. அண்ணாமலை வேற லெவலில் பிஜேபி தான் பாருங்க, இந்த தடவை பிஜேபி வேற level. இப்படியே பண்ணோம்னா விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரப்போறாரு. அடுத்த படத்தோட கதை கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் உருட்டுற இந்த 11% அதில் தான் வந்துச்சு. அது ஆக்சுவலாக வளர்ச்சி இல்லை, அது வீக்கம். 11% தனியாக இப்போ தனியாக நின்னா பிஜேபியால் வர முடியாது. அது பிறகு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த பிரித்ததுடைய நோக்கம் என்னன்றது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் டெல்லி தலைமைக்கே தெரிஞ்சிச்சு. சரி. நான் உட்காந்து பார்க்குறேங்க, 13 தொகுதிங்க ஜெயிச்சிருக்காங்க. 2 பேரும் கிளப் பண்ணால் 13 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்தே சேர்ந்து நின்று இருந்தால் 15 தொகுதி சாதாரணமாக அடிச்சிருப்பாங்க. வாய்ப்பு இருந்தது. நீங்கள் ஆப்கி பார் 400 பார், அப்புறம் 300 பார், நீங்கள் லாஸ்ட்டில் 240 தான் வந்துச்சு. அப்போ அவர்களுக்கு தான் அப்போ தான் அந்த வழி தெரியுது. 15 சீட்டு தமிழ்நாட்டில் விட்டுட்டோமேனு, அண்ணாமலை பேச்சை நம்பி விட்டோமேன்றது. அந்த நேரத்தில் தான் டிவிகே அவர் ஆரம்பிக்கிறார். டிவிகேவை தெரியும்னா உங்களுக்கு ஊடகங்களா அதெல்லாம் அவ்வளோ பிரமாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு பைத்தியம் பிடிச்சிச்சு. நம்ம தான் வரப்போறோம். ஒரு மமதை ஆயிடுச்சு அப்படி. இதில் என்னன்னா, நம்ம கவுண்டமணிட்ட வடிவேலு பேசுவார்ல, அப்புறம் மாச வாடகை பேசிக்கலாமா டெய்லி எவ்வளோ பேசுவாங்க, ஆமா. அந்த மாதிரி போயிட்டு எஸ்பி வேலுமணிட்ட 117 சீட்டு, ம். 2.5 வருஷம் நாங்கள், அந்த முதல் 2 வருஷம் நாங்கள் தான், என்ன பேசிக்கலாமா அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சரி பேசலாங்க மேலையும் கீழேயும் பார்த்துட்டு பேசலாங்கன்னு போயிட்டாங்க. அப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்தார். அவர் உடனே போயிடாதீங்க, இழுங்க டிசம்பர் வரைக்கும்னு சொல்லி லாஸ்ட்டில் இழுப்புல கயிறு அறுந்து போச்சு. பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு பார்ட்னரு ஏடிஎம்கே விட்டா ஆள் கிடையாது. இல்ல. இந்த டைமில் இவங்க தாவேகா கூட சேர்ற மாதிரி இருந்தால் நான் கதை கந்தல் அப்படின்ட்டு தான் அதை முடிச்சு விட்டுறணும் நம்ம. டக்குன்னு பிடிச்சி இழுத்து போடுறாங்க. அதில் தான் இவர்கள் இவங்க உருட்டுறாங்கல்ல, அடிமையாக்கி விட்டார்கள், ஆக்கிரமித்து விட்டார்கள், எடப்பாடி அடிமை. நான் கேட்குறேன், ஒரு கட்சியுடைய 11% கொடுத்த ஒரு தலைவரையே நீக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பாஜக ஒத்துக்குதுன்னா யார் இந்த இடத்துல அப்பராண்ட் எடுத்தது? அதுல வெட்ட வெளிச்சம் ஆயிருது அது அப்படியே. 2வது சீட்டு கொடுக்குற இடத்துல யார் இருக்கா, வாங்குற இடத்துல யார் இருக்கா? அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இவங்க எப்படி உருட்டுறாங்க, பாஜக கபலீகரம் செய்கிறது அப்படின்னு. 6 சீட்டு 10-12 சீட்டு இருந்தவங்கள 6 சீட்டு ஆக்குனது டிஎம்கே கூட்டணி கட்சிகளை. அது கபலீகரமா? நீங்கள் 30 சீட்டோ 40 சீட்டோ 60 சீட்டோ கொடுக்க போகிற இடத்துல இருக்குது ஏடிஎம்கே, இது கபலீகரமா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறபடி திரும்ப திரும்ப பேசப்பட்டால் அது அதான்டா உண்மைங்கிற மாதிரி. பலரும் என்கிட்ட பேசுகிறவங்களாம், சார் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு, நீங்கள் இந்த இது இப்படி என்னைக்குங்க சொன்னார் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னா. என்டிஏ அலையன்ஸ்னு அவர் சொல்கிறாரு.
பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கிறாரு. உடனே அதை தூக்கிட்டு அதுதான் டீம் இருக்குல்ல, உடனே அசைன்மெண்ட்டு கூட்டணின்னு சொல்லிட்டாரு அதுன்னு. அடுத்த பேட்டியில் யாருங்க முதலமைச்சர் வேட்பாளர், ஏங்க ஏடிஎம்கில் தாங்க ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர், புறா புறா நாங்க சொல்றவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். எடப்பாடி பேரை சொல்ல, அப்போ செங்கோட்டையனா, அப்போ இவரா, வேலுமணியா 2 நாள் உருட்டுறாங்கல்ல. இந்த மாதிரி உருட்டுறது இதில் இவர் சொல்கிறார், எடப்பாடி சொல்கிறார், என்னங்க நீங்கள் கட்சி, உங்கள் கட்சிலாம் எவ்வளோ பெரிய கட்சி, அவங்களோட கூட்டணி போய் உங்களை கேவலமாக நடத்துகிறாங்க, 6 சீட்டு அதுன்னு முடக்கிட்டாங்க, ஆனால் நாங்கள் எங்களுக்கு வர கட்சிகளை எப்படி நடத்துகிறோம், சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் அப்படின்னு. ஆனால் இதை எப்படி திருப்புறாங்கன்னா, சிபிஎம்மையும் விசிகாவையும் இவர் கூப்பிட்டார், சிவப்பு கம்பளம் விட்டு கூப்பிட்டார். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உருட்டுது. நான் பார்க்குறேன், என்னடா அவர் சொன்னது இது, இவனுங்கன்னா உருட்டுறானுங்கன்னு. அது எல்லாமே அசைன்மெண்ட்டு. இந்த உருட்டு காடாக மாற்றப்படுது, இந்த காடு பரப்பப்படுது. இதில் வந்து என்ன ஜோக்குன்னா, தலைவர்களும் இன்னைக்கு வாட்ஸ்அப் தலைவர்களாக தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பேசுறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க. நானும் அந்த காலத்தில் இந்த சன்சேத்தா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பார்லிமெண்ட் டிவி இதெல்லாம் நம்ம பார்க்காத காலத்தில் இவர்கள்லாம் வந்து வைகோ அலற விட்டார், இவர் இது பண்ணார், அதுன்னா இதெல்லாம் உண்மையாக இருக்கும் போல் நம்பிட்டு இருந்தேன். இவர்கள் பார்லிமெண்ட்டில் பண்ணுறதை பார்த்தா கனிமொழி போய் சொல்கிறாங்க, உலகத்திலேயே மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் அடங்கிய நாடு தமிழ்நாடு தான் அப்படின்னோன்னா, சின்ன பையன் தேஜஸ்வி சூர்யா, மொழிக்காக உயிர் நீத்தீங்களா, திணிச்சது யார், உங்கள் பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் தானே, எங்களை நோக்கி கையை நிட்டுறீங்க. முடிச்சு விட்டாரு. புதிய கல்விக் கொள்கையில் 65 இந்தியை கட்டாய பாடமையாக திணிச்சது காங்கிரஸ், உங்கள் கூட இருக்கிறவங்க. அவங்கள எடுத்து நீங்கள் போராடினீங்க, எங்கள்கிட்ட வர்றீங்க. நாங்கள் இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையில் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் வச்சுருக்கோம், ஹிந்தி கிடையாது. எந்த லாங்குவேஜ் வேணாலும், ஒரு 3rd லாங்குவேஜ் எனி லாங்குவேஜ், அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே வந்து பேசுகிறீங்க அப்படின்னோன்னா பேச முடியல. இந்த மாதிரி பல விஷயங்களை இவர்கள் வாட்ஸ்அப் தகவல்களை வச்சுக்கிட்டு நம்புகிற தலைவர்களாகத்தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதில் ஒன்று இவர் சண்முகம், நான் வரல, நான் நிராகரிக்கிறேன். அவர் முத்தரசன் போன வருஷம்லாம், போன ஆட்சியிலலாம் டெய்லி இருந்தார் பேப்பரில், இப்போ காண போயிட்டார். எப்போவாவது கவர்னர் இந்த மாதிரி மேட்டர் தான் வருவார். அவர் நாங்கள் நிராகரிக்கிறோம். உங்களுக்கு யார் கூப்பிட்டா? அப்போ இவர்கள் எதை நம்புகிறாங்க? ஏங்க அது தம்பி அது என்ன பாடுறா, எடப்பாடி ஏதோ நம்மளை கூப்பிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க, அந்த வீடியோ காமி, நான் காமிக்க போகிறேன். அவங்க கட்சி தொண்டர்கள் கிளாரிஃபை பண்ணணும், அவ்வளோதான். இல்லை இப்போது இந்த நரேட்டிவ்ஸ் பற்றி கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க எப்படி இதை வந்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ விஜய் பற்றி நீங்கள் பேசுங்க, நம்ம காணொலிக்கு பின்னர் வந்து அதை பற்றி கேட்கலான் இருந்தேன். இப்போ விஜய் பற்றி நீங்கள் எடுத்ததுனால, இப்போது ரீசெண்டாக அவர் வந்து பேசியிருந்தார் மேடையில், அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழகத்தின் வரலாற்றில் வந்து 2 முக்கியமான தேர்தல்கள் இருந்துச்சு, அந்த மாதிரி இந்த 2026 வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லோகன்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாரு. இன்னும் நம்புகிறாங்களா அவங்க பேசுகிறத பார்த்தா, விஜய் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பரிதாபத்துக்குரியவர். ஏன்னா விஜய் போன்றவர்கள் வரணுன்றதான் எங்களுடைய எதிர்பார்க்கலாம். வெறும் திமுக அதிமுக மாற்றம் வரணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். சீமான் ட்ரை பண்ணார், ஆனால் அவர் வந்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு இதில் போய் நின்றுறாரு. அப்படி நிற்கும் பொழுது அவருக்கு திராவிட கட்சிகள் எதிர்ப்பு, இன அழிப்பு கட்சி, மதவாத கட்சின்னு அவர் எல்லாரையும் எதிர்த்து வெறும் பர்சன்டேஜ் மட்டும் வாங்க முடியுது. இப்போ நம்மளே பேசும்பொழுது அவர்கள் தம்பிகள்கிட்ட பேசும்போது சொல்கிறோம், உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க, பொது எதிரி யாரு அப்படின்னு சில இதில் வந்து சில இதோட சேர்ற வேலை பண்ணுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுங்கிறீங்க. உங்களுக்கான மக்கள் பிரதிநிதியை நீங்கள் உருவாக்குங்கள். உங்களுடைய கொள்கை நீங்கள் என்ன பண்ணுறாங்க, இதே உருட்டல் மன்னர்கள் 3 முனை போட்டி தான். ஏப்பா என்னென்னப்பா பரிசீலிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சீமான் கேட்டா, நீ ஜெயிக்கிறியா அப்படின்னா. இப்போ மொத்தம் 2 பேரும் ஜெயிக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். மும்முனை போட்டியிலையும் ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். 2 பேர் வந்து 2 செகண்ட் பிளேஸ். அது விஜய்ன்றது அன்டெஸ்டட் பார்ட்டி, அன்டெஸ்டட் வேற. அப்போ சீமானுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமே மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள்ட்ட இல்லை, எம்எல்ஏவோ எம்பியோ மற்ற இல்லை. அதுக்கு காரணம் அவர்கள் எடுக்கிற அந்த முடிவு. அதை மாற்றிட்டு திமுகவை வீழ்த்துவது ஒன்று தான் எங்களுடைய லட்சியம் இப்போதைக்கு. அதுக்காக நாங்கள் வந்து சில அணி சேருவோம் அப்படின்னா பாஜக இருக்குது, என்ன பண்ணுறேன், காங்கிரஸும் சிபிஎம் அப்படியே கொலாவினா இருக்காங்க கேரளாவில். 2 மாறுபட்ட கருத்துக்கள் திமுக கூட்டணியில் இல்லை. அதாவது நீங்கள் பொது எதிரி யார் தீர்மானிச்சிங்க, அதுக்கேற்றனா அதிமுகவோட கூட்டணியில் இருக்கேன், அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்குது. மாறுபட்ட கொள்கை, அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமே கொள்கை உடன்பாடு இல்லைல்ல. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நான் முடிவெடுக்கிறேன். இது ஒன்று. இதில் விஜய் வர்றதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் வந்த பிறகு அவருடைய நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்ததோட ரொம்ப கம்மியாக ஒன்றுமே இல்லை. ஒரு டிக்கெட்டு 150 ரூபா டிக்கெட்டை 1500 ரூபா விற்று கொடுக்குற ஒருத்தர் ஒரு மன்ற செயல்பாட்டுக்கு ஓகே, அவரை கொண்டு போய் நீங்கள் பொதுச் செயலாளர் ஆக்குறீங்க. அதோடைய விளைவு என்னென்னா அவருக்கு இன்செக்யூரிட்டி. யாரும் நம்மளை மீறி அறிவாளி போஸ்டர்ல மூஞ்சி வந்துடக்கூடாது. இல்லை நம்மளை மீறி யாருமே கட்சி கூட வந்துடக்கூடாது. வந்துட்டா அவங்க சிந்திக்கிறவர்களாக இருந்தால் வரக்கூடாதுங்க. அப்போ இவரே சிந்திக்கல, அப்போ பார்ட்டி எந்த லெவலில் இருக்கும், அதுதான் இன்னைக்கு நடக்குது. இப்போ இதில் விஜய்
விஜய்க்கு என்னன்னா ஆசை மட்டும் இருக்குது, நம்ம முதலமைச்சர் ஆகணும். ம். அவர் நேற்று பேசுகிறதுல பாருங்க, 67 மாதிரி 77 மாதிரி ஆட்சி 2026 இருக்க போகுது. நேற்று வர்றீங்களே, மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பேர் இருக்காங்க. நீங்கள் பேசுகிறீங்க, இவர்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜை கன்வே பண்ணுறீங்க ஒரு தலைவராக? ரொம்ப நெருக்கமாக கவினுடைய ஆணவ கொலை இருக்குது. அதை பத்தி பேசவே இல்லைங்க. கடைசி செகண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏதாவது பேசுவாரு அப்படின்னு. கவினுடைய ஆணவ கொலை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. 1 மணி நேரம் அப்படியே பேசுறதுக்கு அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. 1 நிமிஷம் பேசுகிறார். அப்போது இவருக்கு முதல்ல அந்த இது இல்லை, கட்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லை. ரெண்டாவது திமுக ஒரு இது பேச மாட்டேங்கிறாங்க, பட்டும் படாம பட்டும் படாமல் போகிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இவர் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, ஆதவ அர்ஜுனா காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. 67 முதல் முறையாக ஆட்சி பிடித்தார்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். எம்ஜிஆர் 77 எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் முதல் முறைன்னு. நான் நேற்று கூட என் ட்விட்டரில் போட்டிருந்தேன். 67 ஒன்றும் திமுக மாற்றத்தை கொண்டு வரல. திமுக ஆரம்பிச்சது 49, 52 தேர்தல், மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்காத சமயம், தேர்தலில் போட்டியிடலை, ஆதரவு மட்டும் கொடுத்தாங்க சில கட்சிகளுக்கு. 57 அந்த பொது தேர்தலில் இவர்கள் போட்டிடுறாங்க. போட்டிடுறப்போ சின்னம் கிடையாது இவங்களுக்கு, பொது சின்னம் கிடையாது. அப்போ என்னென்னா அங்கங்கே செதறதில்ல, 15 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. 62 அப்போ எம்ஜிஆர்லாம் கட்சிக்குள்ளே வந்துடுறாரு, 50 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 67 அண்ணாதுரைக்கே நம்பிக்கை இல்லை ஜெயிப்போன்னு, அதனால தான் அவர் தென்சென்னை எம்பி தொகுதிக்கு நின்னார். சரி, என்னன்னா எம்ஜிஆர் சுடப்படுறார். அப்புறம் அந்த இந்தி மொழி கடைசி டைமில் எரிகறி சாப்பிட சொன்னாங்கன்னு கிளப்பி விட்டு ஒரு பெரிய வேவ் வந்துச்சு. இப்போ உருட்டெல்லாம் அப்போவே உருட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது அரிசி பஞ்சம், 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் ₹1 அப்படின்னு சொன்னாப்புல. அந்த மாதிரிலாம் இது பண்ணுறப்போ இது இல்லாமல் கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 12-13 கட்சி, சுதந்திர கட்சி மெயினாக எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது ஜெயிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ட்ராவலு, 49லேருந்து 67 வரைக்கும். இவர் இப்படி போகிற போக்கில் என்னமோ நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்ததுக்கு அண்ணாதுரையை திமுகவை காரணம் காமிக்கிறாங்களா? எப்படி அது? இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இன்னும் 1 வாரம் கழிச்சு சேப்பாக்கத்தில் ஒரு வாய்ப்பு வாங்கி அங்கே ஆணவ கொலையை பற்றி ஒரு நிமிஷம் திருப்பி பேசிட்டு போவாங்க. இல்லை அந்த மாதிரி அவங்களோட இல்லைன்றன அது கூட இல்லையே. அது கூட இருக்காது. சந்தோஷப்படலாமே. முதல்ல ஆர்ப்பாட்டம் நீங்கள் எங்கள் தலைவர் வெளியே வந்தால் எங்கள் தலைவரை நாங்கள் பாதுகாத்துருவோம், ஆனால் பொதுமக்களை யார் பாதுகாக்கிறது? இப்படிலாம் பேசிட்டு முதல் ஆர்ப்பாட்டம் வந்தாங்க. முதல் ஆர்ப்பாட்டம்னா அதுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்? நீங்கள் சென்னையில் மட்டுமே 10 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு புசி சொல்கிறாரு. ஒரு 50,000 பேர் தட்டியிருந்தா அந்த ஆர்ப்பாட்டம் கிடுக்க வச்சிருக்குமே சென்னையே. இப்போ என்ன பல பேர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, இவர் தேவையில்லாம ஆட்டத்தை கெடுக்கிறதுக்கு உள்ள வந்துட்டாரு. அவருக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணியும் வைக்கல. சமீபத்தில் சீமான் கடுமையாக திட்டினார். ஆமா, ஞாபகம் இருக்கா? ஆமா, போர் எனக்கும் என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க அவர் ஏன் கோவப்படுறாங்க? ஏங்க அதிமுக திமுக 2 கட்சி நடுவில் தமிழ் தேசியன்னு ஒரு இதை கொண்டு வர்றாரு. 2019 தேர்தலில் அதற்கான இது அவர் கிடைக்கும்ன்றதில் ரொம்ப வேகமாக இறங்கி பண்ணுறாரு. 3வது மாற்று சக்தி வேறு இல்லை, அப்போ இருக்கா? அந்த நேரத்தில் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்த உடனே ஈக்குவலாக 4% வாங்குறாரு. இவர் ஒரு 6 சில்லரை, அவர் 4% வாங்குறாரு. இந்த 4% எங்கே போக வேண்டியது? சீமானுக்கு போக வேண்டியது. அதை ஸ்டீல் பண்ணிட்டாரு. அப்போது சரி ஏதோ ஆரம்பிக்கிறார் கட்சி, சரி பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தா, நான் பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்ட்டு பிக் பாஸ் சினிமான்னு போகிறார். லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போய் நீங்கள் அறிவாலயத்தில் வாசலில் வாட்ச்மேன் ஆகிட்டார். முடிஞ்சிச்சா? 4% வேஸ்ட். இதை முடிச்சுட்டு 2021 வரைக்கும் இவர் இந்த வேலையை பண்ணார். இப்போ 26 எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு வரும்போது விஜய் தாவேகான ஆரம்பித்தா, சரி நீ நல்லா பண்ணால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு பெரிய மாற்று கட்சியாக சக்தியான நீ இன்னைக்கு திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை செய்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. தெரிஞ்சே செய்கிறாரு நினைக்கிறீங்களா, தெரியாமல் செய்கிறாரா? முதல்ல தெரியாமல் செஞ்சாங்க, இப்போ தெரிஞ்சே செய்கிறாங்க. இப்போ சில ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. இவருக்கும் விஜய்க்கும் திமுகவுக்கும் நெருக்கமான ஒரு நண்பர் இப்பொழுது தாவேகால ஒரு சக்தி வாய்ந்த பிரமுகராக இருக்காரு. அவர் பல விஷயங்களை தீர்மானிக்கிறார். பேர் தெரியாது போல, எனக்கு தெரிஞ்சு அவர் ஆதவ அர்ஜுனாவா இருக்குமோ அப்படின்னு. இல்லை, ஆதவ அர்ஜுனாவையும் தாண்டியவரா? அவர் புசி ஆனந்தையும் தாண்டி விட்டார். நேற்று நீங்கள் சேனலில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. புசி ஆனந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிரச்சனைன்னு. ஆரம்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் ஜான் புரிஞ்சுக்கிட்டாப்புல புசி ஆனந்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அந்த 2 ஆடியோ உண்மை. அதுக்கப்புறம் இவர் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. 2 பேரும் கை கோத்துக்கிட்டு மற்றவங்கள காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. புரியுது. இப்போ இவருக்கு 2 பேரையும் காலி பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்துட்டார். இப்போ அவரை சமாளிக்க முடியாமல் இப்போ ஜானுக்கும் புஷிக்கும் முட்டுது. புஷியை ஓரங்கட்டி அவர் கூட கை கொடுக்கலாமான்னு ஜான் ட்ரை பண்ணுறாரு. இந்த ஜானுடைய வேலை என்னங்க நீங்கள் சொல்லுங்கள்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தானே. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா என்ன? ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன?
வகுத்து கொடுக்கறது நிறைய ஒரு கட்சியை திட்டங்களை. எவ்வளவு எவ்வளவு டெவலப் பண்ணி கொண்டு போறோமோ அந்த ம். வேலையை பண்ணணும். ஒரு இஷ்யூல இப்போ கவின் மேட்ரு ம். என்னென்ன பண்ண முடியும் சார்? மாவட்டம் ஃபுல்லா அது மாதிரி பண்ணோம் சார், ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சார், இது முதல்ல பண்ணோம் ட்வீட்டை சார், அது போடுங்க பண்ணோம் சார் சார், பண்ணோம் அப்படின்னு. சார். ம். சார் ம். நீங்க இங்க பேசுறீங்க சார், சாதவ் அங்க பேசுறாரு சார், சார் 4 மண்டலம் பிரிச்சு இப்படிலாம் பண்றோம் சார், மகளிர் அணியை வச்சு போராட்டம் நடத்துறோம் சார், இந்த மாதிரி. அது அஜித் குமார் மேட்ரு சார், மாவட்டத்தோறும் போராட்டம், டிஜிபி ஆஃபீஸில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி மனு கொடுக்குறோம் சார், இந்த கொதி மாதிரி நிலையிலே வைக்கிறோம் சார் அப்படின்னு. அப்படியே பண்ணணும் சார். நீங்கள் இது சப்ஜெக்ட் சம்மந்தம் பேசணும் சார் டெய்லி. இப்போ சீமான் இங்கேருந்து கிளம்புனா ஒரு பேட்டி, அங்கே இறங்குனா ஒரு பேட்டி. அண்ணாமலை இங்கேருந்து கிளம்புனா ஒரு பேட்டி, அங்கே இறங்குனா பேட்டி. இவரு எடப்பாடி இங்கேருந்து போனால் ஒரு பேட்டி, அவர்களை சந்திக்கிறது, இவர்களை சந்திக்கிறது. மைக்கை கழட்டவே மாட்டுறாரு அவரு. இவரு ஏதோ கேள்வி எழுதி கொடுத்தாலும் ஏதோ டெய்லி படிக்கிறாரு. எழுதியிருக்காரு. ஊட்டி எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறது. கிளைமேட்டு ரொம்ப குளு குளுன்னு குளிர்ச்சியாக இருக்கிறது. இருக்கிறது. திட்டங்கள் என்ன கொண்டு பல்வேறு திட்டங்கள் நாம எல்லாம் இது போல பல இது நடந்திருக்கு. ஆனால் இதான் முதல் முறைன்ற மாதிரி ஏதோ ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்காங்களா நீங்கள்? அப்போ இந்த வேலையை செய்ய வேண்டியது யார்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கட்சிக்குள்ளே யாரும் வராமல் பார்த்துக்கொள்வது. காளியம்மாள் வராங்களா, ரகசியமாக விஜய் சந்திக்கிறாங்களா, சீமானுக்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டாப்ல. தெரியும், கேள்விப்பட்டேன். சீமானு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஒன்று இங்கே இருங்க, இல்லை அங்கே போயிடுங்க, இந்த 2 கட்டான இருந்து பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு பெரிய அவங்க சிக்கல் அரசியல் வாழ்க்கை அதோட முடிஞ்சதுங்க. பெரிய சிக்கலாகி அதுக்கப்புறம் 2-3 தடவை ட்ரை பண்ணாங்க. விஜயை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்ன ஆச்சு, அவங்க வரேன்னு சொன்னாங்க. இதை பார்க்குறேன் சார், இதை பார்க்குறேன் சார் அப்படின்ட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மறுபடியும் 2 ஹவர் உட்கார வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓசோன் படலம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா எனக்கு என்னன்னு புரியுதுங்க. தன்னை வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு இடத்த எப்பவுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கு கட்சிக்கு வெளியில இருந்து ம். மாவட்டங்களை கண்காணிக்கிறது. ஏங்க அந்த மாவட்டத்தில் இந்த மாவட்ட செயலாளர் உங்கள் கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக போகிறாரு, அவரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இவரு தடைக்கல்லாம் இருக்காரு, இவரை நவுத்திட்டு வேற யாராவது பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இதை கையில் எடுக்க மாட்டேன், இதை கையில் எடுங்க. தினம் தினம் இயங்கிக்கிட்டு இருக்க ஒர்க்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சைக்கிள் ஓட்டுங்க, வீட்டில் இருந்து கொண்டு வந்த டீ கடையில் கொடுத்தா மாதிரி குடிங்க ம். சார். ஆட்டோக்காரன் கட்டி பிடிப்பான், பட்டுன்னு பழைய பாணியில் அடிச்சிடாதீங்க, இழுத்து வச்சு இன்னும் 2 செல்ஃபி எடுங்க. தோசை கடை வாங்கி நீங்களே தோசை ஊத்துங்க. சுடுங்க, பரோட்டா போடுங்க, கூட திடீர்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போங்க, உட்காந்து நீங்களே சாப்பிட்டு. அதான் அண்ணா அதெல்லாம் முடியாதுன்னா 500 ரூபா தானா, 150 ரூபா, 500. ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, இவர் இன்னொரு உறுதிமொழியும் விஜய்கிட்ட வாங்குறாரு. ம். என்ன பண்ணுறாருன்னா, கட்சிக்குள்ளேயும் ஆட்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், மற்ற ஆட்களைன்றாரு. ஒருவேளை ஜான் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல நோக்கத்தில் கூட அதை நினச்சி வாங்கியிருக்கலாம். ஆனால் எங்கே தான் ஓசோன் படலம் இருக்குல்ல, ஆமா, அதை தாண்டி உள்ள அதை போகுது. தாண்டி உள்ளே போக முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பட்டியலிட்டேன்னா பலருடைய நன்மதிப்பு கெட்டு போயிடும். அவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா முடியல. ரொம்ப வெளியே தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஸ்ஆர் ம். ஆகச்சிறந்த ஒரு அரசியல் லீடரு. உங்களுக்கு 70கள்ல இருந்து இருக்கார், காங்கிரஸ்ல இருந்து திமுகல இருந்து எல்லா இதுலேயும் அரசியலை அவ்வளோ ஜாபசக்தி. சுப்ரீம் கோர்ட் லாயர் எல்லாம் அவர் கூப்பிட்டு ஆரம்பத்தில் விஜய் ஸ்பீச் முதற்கொண்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தொடர்பே கட் பண்ணிட்டாங்க. இன்னும் பல பேர் கிட்ட போக ட்ரை பண்ண. பழகற்பையா, ஜெயந்தி நடராஜ், தமிழறிவு மணியன். தமிழறிவு மணியன், நம்ம இவர் லேட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மருது அழகராஜ். ம். ம். அவர் ஜெயலலிதாவுக்கு பல கோஷங்களை உருவாக்கி கொடுத்தவர், பல ஸ்பீச்சுகளை எழுதி கொடுத்தவர். மோடி இல்லை இந்த லேடி, அதெல்லாம் அவர் பண்ணது தான். அவரே உள்ள ஏன்னா நீ என்னோட ஜாஸ்தி சிந்திக்கிறியா அப்படின்ட்டு விடலை. இதில் திமுகவில் பல தலைவர்கள், ஓபிஎஸ் கூடாரமே காலியாக இருக்கும், அதில் பல பேர் அமமுகலேருந்து, இந்த மாதிரி காங்கிரஸ்லேருந்து திருச்சியில் ஒரு பெரிய பெண் தலைவர், இந்த மாதிரி பலரும் உள்ள வர ரெடியாக இருந்தாங்க. யாரையுமே உள்ள விடலை. இப்போ அந்த கட்சி சொல்லுங்கள் எப்படி போகும்? இல்லைங்க, இப்போ இவர் ஈஸியாக படம் நடிக்க போயிடுவார். ஆனால் தமிழக மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரிக்க போகிற ஓட்டுனால வந்து திருப்பியும் பாதிக்கப்படுறதுக்கான தமிழக மக்களை விட்டுருங்க, அவங்க பலரை பார்த்தவங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்களை நம்பி வந்து ஒரு பைசா கூட அவங்க வந்து இவங்கள்ட்ட வாங்குறதில்ல. அந்த தொண்டர்கள் இப்போ செயலி ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு 10 பேர் சேர்ந்து போகிறாங்கன்னா ஒரு டீ செலவு, சாப்பாடு செலவு, மற்ற விஷயம் எல்லாம் யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்று செலவு. பல மாவட்ட செயலாளர்கள் தாவேக்கால சொந்த கைகாசை போட்டு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அந்த உணவு விடுதி நடத்துகிறாங்க. இந்த பைத்தியக்காரனுக்கு பேச்சை கேட்டுட்டு டியூப்லைட் இல்லையா, டியூப்லைட் மாட்டுங்க. டியூப்லைட் இல்லைன்னா மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி கவர்மெண்ட் அப்போ தான் நீயும் ட்ரைனிங் ஆவ, மக்கள்கிட்ட நீ போய் ரீச் ஆவ. நீங்களே கொடுங்க. இதுதான் அரசியல். ஆனால் நீ டியூப்லைட் வாங்க, நீயே ஏறி மாட்டுன்னா பல பேர் மேலே ஏறி இருக்கான், இல்லை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி போராட்ட வடிவமே தெரியாமல் பைத்தியக்காரத்தனம் பண்ணி பண்ணி பல பேர் சொந்த காசை இழந்துட்டு நிற்கிறாங்க. இது இல்லாமல் கட்சிக்குள்ள பதவிக்கு நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு, அப்புறம் எம்எல்ஏ யாராவது செலவுக்கு இவங்க காசு தர மாட்டாங்களாம், அவங்கள செலவு பண்ண என்ன பண்ணுவான், வீடை விற்பான், சேமிப்பை விற்பான், நடுத்தருக்கு வருவான். இவர் ஈஸியாக அடுத்த படத்துக்கு கதை கேட்க போயிடுவார். இந்த தொண்டர்கள் இன்னைக்கு சொல்கிறார்ல, மக்களுடன் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு. இது ஆக்சுவலாக லெனின் சொன்னது.
அதான் அண்ணா வந்து எம்ஜிஆருக்கு அவர் புற்றுநோய் சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறாரு. சொல்லிருப்பாரு. அதை எம்ஜிஆர் ஃப்ரேம் போட்டு நான் எம்ஜிஆர் உடைய நினைவுகள் சம்மந்தமாக ஒரு இது எடுக்கும் பொழுது எம்ஜிஆர் உடைய பர்சனல் ரூமில் அந்த ஃபோட்டோ இருக்குது. இங்கிலீஷில் அந்த வேர்டு என்ன சார் இதுன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, குமார் ராஜேந்திரன் சொல்லிட்டு எம்ஜிஆர் பேரன். அது வந்து அண்ணா கொடுத்தது. எம்ஜிஆர் அதை அவருடைய ரூம்லேயே Frame போட்டு frame பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அது சொன்ன அண்ணா மக்களோட தான் இருந்தார். இதை ஃப்ரேம் போட்டு மாட்டின எம்ஜிஆரும் மக்களோட தான் இருந்தார். ஆனால் இதை சொல்கிற விஜய் மக்களோட இருக்காரு. ரொம்ப தள்ளி இருக்காரு. இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி சுருக்கமாக ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. சமீபமாக ஒரு 1.5 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இல்லை அவர் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் வந்து தொடர்ந்து தாவேக்காவே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது, அவங்கள பற்றி பேசுறது, அவங்கள சார்ந்தவங்களாம் அவங்கள பற்றி காணொலி போடுறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சரின்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆ. சீமான் வந்து ஒரு கொள்கையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு மாற்று கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவருடைய பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு கேலி பொருளாக இருந்தாலும் அதை கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு இது பார்ப்போம். பனைப்பொருள், கல் இறக்குமதி, அதெல்லாம் ஒத்துக்கிறோங்க. அதை நன்மதிப்போடு அதை பாராட்டுறோம். ஆனா தொடர்ந்து விஜய் தான் அவரோட எதிரிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வாரமா அவர் பண்ணி அடிச்சிட்டு இருக்க சரியான்னு அது காரணம் என்னன்னா, இப்போ இவர்கள் ஒரு உருட்டு உருட்டுறாங்க. திமுக காசு வாங்கிட்டு ஆமா, பேசுறாங்க. 2 லட்சம் ரூபா ஆகுமே ஒரு வீடியோ. ஆனால் நீங்க அதை பார்த்தீங்கன்னா சீமான் பேசுற அந்த காணொலி திட்டுறாருல, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கலைஞரை வச்சு செஞ்சிருப்பாரு. அவருடைய உண்ணாவிரதம் பல விஷயங்களை வச்சு செஞ்சிருப்பாரு. இன்னொன்று, சீமானுடைய அந்த ரூட் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய ரூட்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் காலம், ஒரு 8 மாதம் இருக்குது. என்னுடைய சரி. எதிர்பார்ப்பு அவர் வேறு அணியில் இணைவார் அல்லது தனியாகவே இயங்குவார்ன்றது தான் என்னுடைய இது. தனியாங்கிறது ஓகே கிவன். இப்பயும் ஆமா. சொல்ல வேற ஒரு அணியில இயங்குவாருன்னு அநேகமாக மாற்று அணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. மாற்று அணினா? அதிமுக கூட்டணி. அதிமுக போறதுக்கு வாய்ப்பு அதாவது இருக்கு. திமுகவை வீழ்த்துவது ஒரு முக்கிய லட்சியன்ற அடிப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆனா கணிக்கிறேன். பாஜக இருக்கேன் அங்க. பாஜக இருக்குன்னா இப்போ காங்கிரஸ் சிபிஎம் இருக்குது, 2 பேரும் கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க. அது ராகுல் சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ்ஸையும் வீழ்த்தணும், இவங்க சித்தாந்தத்தையும் எதிர்க்கிறேன்னு. ஏய் நீ எப்படியா சொல்லலான்னு இங்கே சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை தானே. இல்லை, ஆல்ரெடி சீமான் அவர்களை வந்து பாஜக பி டீம் சங்கின்னு சொல்றாங்க. போய் சேர்ந்துட்டாருன்னா நாளைக்கு முத்தலிஃபே வந்து சீமான் அவர்களை சங்கின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அரசியல் நடைமுறை தந்திரம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, இவர் தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு பயணிக்கிறார். இன்றைக்கி ஊடகங்கள்லேருந்து பலரும் அவரை வந்து மட்டுப்படுத்துறது, அவர் பேச்சை கிண்டல் பண்ணுறது, பல விஷயங்களுக்கு அடிப்படையாக அமையிறது. அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரல, வெறும் பர்சன்டேஜாக மட்டும் இருக்காங்க. ஒரு 8, 10, 20 எம்எல்ஏ. இப்போ பாமக எடுத்துக்கங்க, இவரை விட குறைவான வாக்கு சதவீதம் உள்ளவங்க. ஆனால் நீங்கள் 2006 பார்த்தீங்கன்னா 20 எம்எல்ஏ கிட்ட வச்சுருக்காங்க. அந்த மரியாதை இன்றைக்கும் ஐயாவுக்கும் மற்றவங்களோட மரியாதை ஏன் இவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா, மக்கள் பிரதிநிதிகளை நோக்கி நகரல, பதவி இல்லை, கூட்டணி இந்த நகரல. அதுக்கு தடையா இருக்கிறது தமிழ் தேசியம் என்ற கொள்கை. தமிழ் தேசியம் என்பது நீண்டகால லட்சியம், சமீப கால லட்சியம், நீண்டகால லட்சியம், சில பேர் இதெல்லாம் வச்சுக்கணும். கம்யூனிஸ்டுகள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ். ஆமா. அப்போ ஷார்ட் டைம் கோல் வந்து ஆளுகின்ற அரசை வீழ்த்துவது அப்படின்னா, நீங்க உங்களுக்கும் உங்களுடைய கட்சியுடைய விரிவாக்கத்திற்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தினா ஒரு 20 எம்எல்ஏ கிடைப்பான். அந்த 20 எம்எல்ஏ வச்சு நீங்க ஒரு கட்சியா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையும் பெரிதாக மதிக்கப்படும். ஆனால் நீங்கள் இல்லை, நான் இப்படியே தான் இருப்பேன்னா 6-8% வரும் தேர்தலில் சொல்ல முடியாத 6% கூட குறைந்துவிடும். அப்போ மீண்டும் தொண்டர்களுக்கு சோர்வு வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஓரளவுக்கு பரிசீலிக்கலாம் அப்படின்றது என் போன்றவருடைய இது. ஓகே. அது சில இது வந்து அதை நோக்கியும் நகருதுன்னு சொல்றாங்க. நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு பாப்போம். நடந்தா நம்ம தொடர்ந்து அன்னைக்கு மீட் பண்ணி அவருக்கு கோபமா என்ன காரணம் விஜய் மேலனா, நீங்க ஒரு கமல் வந்து கெடுத்து விட்டு போனார் எல்லாத்தையும். இப்ப விஜய் வந்து அதே வேலையை பண்ண போறாரு. சோ அந்த கோபம் தான் வெளிப்படுதுங்கறீங்க. தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம நீங்க வந்து யாரோ ஒருத்தர் வர்றதுக்கு நீங்க இது பண்ணிட்டு நீங்க நடிக்க போயிடுவீங்க. புரியுது. நீங்க சொல்ற மாதிரி ஆட்சி இப்படி ரொம்ப சிம்பிளா நான் கேட்கறேன். ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டாரு, நீங்க விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க நீங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேட்டேன், 2016க்கு பிறகு ஒரு கட்சி தனித்து நின்று ஆட்சி பிடிக்க முடியுமா? ஜெயலலிதா காலத்தில் மட்டும் ஏடிஎம்கே அந்த வேலையை பண்ணிச்சு. அதுக்கு பிறகு எந்த வாய்ப்பும் யாருக்கு, ஏடிஎம்கே கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது. அப்போ விஜய் மட்டும் தனித்து நின்று ஆட்சி பிடிக்க முடியுமா? இவர்களாவது பெரிய கட்டமைப்பு வச்சுருக்காங்க, வசதிகள் இருக்குது, தேர்தலை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியும், பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஜனநாயகன் படம் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. அப்போது நீங்கள் எப்படி தனியாக நின்று ஆட்சி பிடிக்க முடியுன்றது? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 10% கூட மதிக்க மாட்டீங்க. சீமானு 8 வருடமாக 10 வருடமாக போராடி கொண்டு வந்த 8 வருஷம் சீமானுக்கு தெரியும் அந்த 8% உடைய அருமை. 30 வருஷமா கட்சி நடத்துற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு 4% உடைய அருமை தெரியும். 1920 இருக்கிற அந்த இடதுசாரிகளுக்கு 2% உடைய அருமை தெரியும். நோட்டா கூட போட்டு போடிட்டு இருக்க பாஜகவுக்கு வந்து 2% அருமை தெரியும். இப்போ அவங்க நீங்க தனியா இருந்து கிட்டத்தட்ட 6% வந்தாங்க உள்ளாட்சி தேர்தல். ஆனாலும் அவர்களுக்கு அந்த பர்சன்ட் உடைய இது தெரியும். ஆனால் நீங்க எதுவுமே பண்ணாம 20% 15% மக்கள் வாரி கொடுத்தா
நீங்கள் அதை பற்றி கவலையப்பட கமல்ஹாசன் 4% எடுத்தோன்னு கிடைச்சது இல்லை, அது 30 வருஷம் போராட்டம்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு. நிச்சயமா. அப்போ அவர் அந்த அருமையை தெரிஞ்சதா அவருக்கு? இதே இதை தான் விஜய் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா படம் நடிக்க போயிடுவார். நீங்க நிறைய விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. மக்கள் அதை பார்த்து வந்து தீர்மானிச்சுக்கிட்டோம். நிறைய காலங்கள் இருக்கு, நிறைய கூற்றுகள் வந்து அரங்கேற வேண்டிய இருக்கு. நம்ம வந்து தொடர்ந்து சந்திப்போம். பல டெவலப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திச்சு பல கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களோட நேரத்துக்கும் பதில்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.